வணக்கம், நான் சித்த மருத்துவர் ரேணுகா தேவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை சிறுபீளை. இந்த சிறுபீளையோட தாவரவியல் பெயர் ஆர்வா லாண்டா. இதற்கு சிறுகண் பீளை, கட்பேதி, பாஷாண பேதி, பொங்கல் பூ போன்ற வேறு பெயர்கள் இருக்கு. கற்களை கரைக்கும் வன்மை இருக்கிறதுனால இதை கட்பேதி எனவும், கண்களை வலிகிற பீளை போல இதற்கு பூக்கள் இருப்பதனால இதை கண் பீளை எனவும் வேறு பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. பொங்கல் பண்டிகை அப்போ காப்பு கட்டுற மூலிகைகளில் இது முக்கியமான மூலிகையாகும். நம்மளோட ஆரோக்கியத்தை காப்பதில் இது ஒரு சிறந்த மூலிகையாக இருக்கிறத இது உணர்த்துது. அதனால இதற்கு பொங்கல் பூல் அப்படின்னு ஒரு பெயரும் வச்சிருக்காங்க. இதில் இருக்கிற குவெர்சிட்டின் அப்படின்ற காம்பவுண்டுக்கு சிறுநீர் பெருக்கி சேகையும் கற்கரைச்சி சேகையும் இருக்கிறதுனால இந்த மூலிகைக்கு சிறுநீர் பெருக்கி சேகையும் கற்கரைச்சி சேகையும் இருக்கிறதாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. இது அமராந்தேசி ஃபேமிலி சேர்ந்ததாக இருக்குது. இதில் கால்சியம், அயன், அதோட சேர்ந்து ஆர்வோசைடு அப்படின்ற காம்பவுண்ட்லாம் இதில் அடங்கி இருக்கு. இந்த சிறுபிள்ளையோட பனைவெல்லம் சம அளவு சேர்த்து நெல்லிக்காய் அளவு பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுற எரிச்சலும் பெரும்பாடுன்னு சொல்லப்படுற மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற அதிக ரத்தப்போக்கும் நிற்கும். அரிசி கஞ்சியில் சிறுபிள்ளையை சேர்த்து சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வலிமை பெறும். கர்ப்பிணிகள் இதோட வேற கஞ்சியில் சேர்த்து குடித்து வரும்போது அவங்களோட உடலுக்கு ஒரு வலுவை கொடுக்குது. சிறுபீளை சமூலத்தை 50 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு கஷாயமாக காய்ச்சி குடிச்சு வரும்போது சிறுநீரக கற்கள் கரைஞ்சு அவங்களுக்கு சிறுநீரில் ஏற்படுற கோளாறுகள்லாம் தீரும். சிறுபீளையோட வேரை விஷக்கடி மற்றும் பாம்பு கடிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இன்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் பாதிக்கப்படுற நோய்களில் ஒன்று கிட்னி ஸ்டோன் எனப்படுற சிறுநீரக கற்கள். இதற்கு அதிக பணம் செலவழிக்காமல் நம்ம வீட்டு பக்கத்திலேயே கிடைக்கிற சிறுகண் பிழையை பயன்படுத்தி பலன் பெறலாம். சித்த மருத்துவத்தில் சிறுபிள்ளை குடிநீர், கல்லடைப்பு குடிநீர் மற்றும் நீர்மூழ்கி குடிநீர் ஆகிய இதில் சிறுபிள்ளை சேர்றதுனால இதை தகுந்த சித்த மருத்துவரோட அறிவுரைப்படி பயன்படுத்தி பலன் பெறலாம். மேலும் இது போன்ற மூலிகை தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்க.